அன்பான ஹோலி மேரி சேனல் நேயர்களுக்கு என்னுடைய இனிய இந்நாள் வணக்கங்கள். இன்றைய நாளிலே எங்களுடைய சிந்தனைக்காக தரப்படுகின்ற நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தியினுடைய 10ஆம் அதிகாரத்தின் முதல் 7 வசனங்கள். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 10 வசனங்கள் 1 7 முடிய. இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். அத்திருத்தூதர் 12 பெயர்கள் வருமாறு: முதலாவது பேதுரு என்னும் சீமோன், அடுத்து அவருடைய சகோதரர் அந்திரேயா, செபதேயுவின் மகன் யாக்கோபு, அவருடைய சகோதரர் யோவான், பிலிப்பு, பாத்தலேமியு, தோமா, வரி தண்டினவரான மத்தேயு, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, ததேயு, தீவிரவாதியாயிருந்த சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாசு கரியோத். அன்பார்ந்தவர்களே, 12 சீடரையும் தம்மிடம் வரவழைத்தார் என்ற அந்த முதலாவது வசனம், அந்த வசனமே எங்களுக்கு சொல்லுகின்றது இயேசுவினுடைய மேன்மையை பற்றி. அவர் வல்லமை மிக்கவராக, அதிகாரமுள்ளவராக, இறைவனுடைய ஆசீரை நிறைவாக பெற்றிருந்த அல்லது இறை வழி நடத்தலுக்குள் தன்னை முழுமையாக விட்டு கொடுத்த ஒருவராக தன்னை வெளிப்படுத்துகின்றார். வரவழைத்தார் என்றது இருந்த இடத்துல தன்னிடத்தில் கதைக்க வேண்டியவர்கள் அல்லது தான் தொடர்பு கொள்ள வேண்டியவரை தாம் தேடி சென்று அழைத்தல் என்றதை விட வரவழைத்தார் என்பது ஒரு அதிகாரத்தை அல்லது வல்லமையை அல்லது ஒரு ஆற்றல் படைத்தவரை அல்லது சந்திக்கப்படுபவர்கள் சந்திக்கிறவரை மேன்மையானவராக ஏற்றுக்கொள்ளுகின்ற நிலை. இந்த 12 சீடர்களும் இயேசுவை மேன்மையான ஒருவராக ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆகவே வரவழைத்தார் என்ற அந்த சொற்பதம் எங்களுக்கு இயேசுவினுடைய மேன்மையை எடுத்து சொல்லுகின்றது. அவருக்கு இருந்த அந்த வல்லமை, ஆற்றல், சக்தி நிறைவாக வெளிக்கொணரப்படுகின்றது. 2வது வசனம் எங்களுக்கு தெளிவாக சொல்லுகின்றது, அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். பேய்களை ஓட்டவும் அசுத்த ஆவிகளின் மீதும் நோய் நொடிகளை குணமாக்குகின்ற அந்த குணப்படுத்தல், சுகம் கொடுக்கின்ற அந்த வல்லமைகளை அவர்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். வரவழைத்தார் என்பது ஒரு மேன்மையான நிலையையும், அதிகாரம் அளித்தார் என்பது ஒரு அதிகாரத்தை கொடுக்கக்கூடியவர் அந்த அதிகாரத்திற்கு மேலானவராக இருக்க வேண்டும். அந்த அதிகாரம் என்கின்ற அந்த தமிழ் சொற்பதம் ஒருவருக்கு ஒரு மேலாண்மையை கொடுக்கின்ற அல்லது கொண்டு நடத்துகின்ற, கட்டளையிடுகின்ற அல்லது வழி நடத்துகின்ற அல்லது மேய்ப்பு பணியை செய்கின்ற இப்படியான ஒரு நல்ல சொற்பதங்களை தமிழ் மொழி தந்து நிற்கின்றது. அவை இந்த 2 சொற்களும் வரவழைத்தார், அதிகாரம் அளித்தார். யாருக்கு? அப்போஸ்தலருக்கு. இதற்காக இறை மக்களை விண்ணரசிற்கு சேர்ப்பதற்காக. இறையரசு நெருங்கி வந்துவிட்டது என்று அவர்கள் சொல்ல வேண்டும். நற்செய்தியை நம்புங்கள் என்று அழைப்பு விடுக்க வேண்டும். அவர்கள் மக்கள் மத்தியிலே இந்த நற்செய்தியை நம்புவதற்கும் இறையரசு நெருங்கி வருகின்றது என்பதை ஏற்றுக்கொள்வதற்கும் அவர்களுக்கு இலவசமாக நோய்களை குணமாக்குகின்ற அந்த வல்லமையையும்
அசுத்த ஆவிகளை அங்கிருந்து அப்புறப்படுத்துகின்ற அல்லது அவர்களில் இருந்து அகற்றுகின்ற அல்லது நல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவ சொல்லாண்மையை நாங்கள் வெளிக்கொணர வேண்டும் என்று சொன்னால் ஒரு புதுப்பித்தல் அல்லது மனம் மாற்றுதல் அல்லது அசுத்தங்களை அகற்றி அழுக்குகளை நீக்கி தீமைகளிலிருந்து விடுபட்டு பொல்லாதனங்களிலிருந்து அவர்கள் வெளியெடுக்கப்பட்டு அந்த மக்கள் கிறிஸ்துவுக்குரியவர்களாக தூய்மைத்துவத்திலே பரிசுத்ததனத்திலே அசுத்த ஆவிகளினாலே ஆட்கொள்ளப்படாத நிலையிலே அந்த மக்கள் ஸ்திரப்படுத்தப்படுதலை இந்த அதிகாரம் கொடுத்தல் சொல்லி நிற்கின்றது. அவை 12 சீடர்களும் இயேசு கொடுத்த அந்த அதிகாரத்தை, இயேசு கொடுத்த அந்த வல்லமையை தங்களுக்குரியதாகவும் தங்கள் உன்னதமான பணியென சிரமேற்கொண்டு அவர்கள் இந்த பணிகளை செய்ய புறப்பட்டு சென்றதாகவும் எங்களுக்கு நற்செய்தியாளர் கூறுகின்றார். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியிலே எங்களுக்கு சொல்லப்படுகின்ற இன்னும் ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், இயேசு வடிவாக சொல்லுவார், இயேசு இந்த 12 அனுப்பிய பொழுது அவர்களுக்கு அறிவுரையாக கூறியது, பிற இனத்தாரின் எப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம், சமாரியாவின் நகரெதிலும் நுழைய வேண்டாம், மாறாக வழி தவறிப்போன ஆடுகளான இஸ்ராயல் மக்களிடமே செல்லுங்கள். அப்படி செல்லும்போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறை சாற்றுங்கள். இந்த 3 வசனங்களும் 5, 6, 7 வசனங்கள் எங்களுக்கு சொல்லுகின்ற செய்தி என்னவென்று சொன்னால், இயேசு இப்போ அறிவுரை சொல்கிறார். முதல் அதிகாரத்தோட வல்லமையோட வரவழைத்தவர், தன் மீளாதிக்க நிறைந்த ஒருவர் தன்னுடைய அதிகாரத்தை அவர்களோடு பகிர்ந்து பிரித்து கொடுத்தார். இப்பொழுது அவர்களுக்கு அறிவுரை சொல்லுகின்றார் அல்லது ஆலோசனை சொல்லுகின்றார் என்றும் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அவர்களுக்கு கொடுத்த அந்த அறிவுறுத்தல் அல்லது அந்த நெறிப்படுத்தல் என்னவென்று சொன்னால், நீங்கள் செவ்வனே திருந்த செய், வழி தவறிப்போன ஆடுகளை நாங்கள் மீண்டும் கொண்டு வர வேண்டும். இந்த வழி தவறுதல் என்கின்ற அந்த சொற்பதத்தை தமிழிலே நற்செய்தியாளர் சரியாக பயன்படுத்தி இருக்கின்றார். அது எங்களுக்கு இந்த வழி தவறியது என்ற ஆடுகள் என்ற அந்த நிலையை நாங்கள் நோக்குகின்ற பொழுது நாங்களாக இழந்ததாக இருக்கலாம், நாங்கள் தொலைத்ததாக எங்கட கவனக்குறைவால் இந்த வழி தவறிய ஆடுகள் தாங்களாகவே குளப்படியாக சொல்லு கேட்காமல், அமைச்சல் இல்லாமல், கீழ்ப்படியாமல், கவனக்குறைவாக இல்லை பராக்கு பார்த்ததால் வழி தவறி போயிருக்கலாம் அல்லது மந்தியை விட்டு விலகி சென்றிருக்கலாம். அந்த ஆடுகளுடைய பிழையினால் இன்னும் ஒரு பிரிவினர் இருக்கக்கூடும், நாங்கள் அந்த மேய்க்கின்றவன்ற கவனக்குறைவால் அல்லது அவர்கள் ஒரு சுமூகமான நட்பை பேணாததால், அவர்கள் ஒரு நல்ல ஒரு நல்ல நட்பை அல்லது உறவை வைத்திருக்காததினாலே நாங்கள் தொலைத்த ஆடுகளாகவும் இருக்கலாம் அல்லது இழந்த ஆடுகளாகவும் இருக்கலாம். இன்னும் ஒரு பகுதியினர் இருக்கின்றார்கள், கை நழுவிய, அதாவது எங்களிலும் பிழை, மேய்ப்பர்களிலும் பிழை இருக்கக்கூடும், மந்தைகளிலும் பிழை இருக்கக்கூடும். அப்போ 2 பக்கத்திலும் இருக்கக்கூடிய பிழைகளினாலே கை நழுவி செல்லுதல். 2வது பகுதியினர் மேய்ப்பனுடைய கவனக்குறைவினாலே, முதல் பகுதியினர் அந்த மந்தைகளினுடைய கவனக்குறைவினாலே. அன்பார்ந்தவர்களே, இயேசு வடிவாக சொல்லுவார், வழி தவறிய ஆடுகள். அவை இந்த 3 பரிமாணங்களுக்கு உட்பட்ட அந்த மக்களை தேடி செல்லுதல். புதிதாக ஆக்களை சேர்க்க வேணும், சமாரியர்கிட்ட போகாதங்க வடிவாக சொல்லுவார் இயேசு. புற இனத்தார்கிட்ட போகணும் என்ற அவசரம் இல்லை.
அவை எல்லாவற்றிற்கும் முதலாக நாங்கள் இழந்த இஸ்ராயல் மக்கள் வழி தவறி போனவர்களை மீண்டும் கொண்டு வருவதற்காக அவருடைய பணிக்கிலேயே முதலிடம் முக்கியத்துவம் கொடுக்குமாறு இயேசு அறிவுறுத்துகின்றார். இந்த வழி தவறிய ஆடுகளை மீண்டும் வழிக்கு கொண்டு வருதல் என்பது சமரசம் செய்து அல்லது அவர்களை நாங்கள் ஒப்புரவாக்குதல் என்ற கத்தோலிக்க கிறிஸ்தவ பதத்தை நாங்கள் இங்கே பயன்படுத்தக்கூடும். ஆனால் இந்த ஒப்புரவாக்குதல் அல்லது அவர்களை நாங்கள் மீண்டும் வழிக்கு கொண்டு வருதல் என்பது அந்த மக்களோடு சமரசம் செய்தல். அவர்களாக செய்த பிள்ளையாக இருக்கலாம், ஆயர்களுடைய மெய்ப்பர்களுடைய பிள்ளையாக இருக்கலாம், அல்லது இரண்டு பக்கத்திலும் தவறுகள் இருக்கலாம். ஆகவே நாங்கள் அவற்றை சீர் செய்ய, சமரசம் செய்ய, சரிப்படுத்த இன்னும் சிறப்பான நல்ல தமிழ் கத்தோலிக்க சொல்லாக நிவர்த்தி செய்தல். எங்கே? உறவின் முறிவுகளிலே, கத்தோலிக்க ஆலயங்களிலே, கிறிஸ்தவ அன்பியங்களிலே, கிறிஸ்தவ சமூகங்களிலே இந்த உறவு முறிவுகள் சுயநலத்தினாலே, தன்னாதிக்கத்தினாலே, தான் தோன்றித்தனத்தினாலே, தற்பெருமையினாலே, அகம்பாவத்தினாலே, ஆணவத்தினாலே, விட்டு கொடுக்காத மனப்பான்மைகளினாலே, ஏற்றுக்கொள்ளாத மனநிலைகளினாலே இந்த கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலே இந்த வழி தவறி போகுதல் அல்லது தொலைந்த ஆடுகள் மட்டிலே அவர்களை மீண்டும் வழிக்கு கொண்டு வர இந்த சீர் செய்தலை, சமரசம் செய்தலை, ஒப்புரவாக்குதலை மேற்கொள்ளுமாறு இயேசு அறிவுறுத்துகின்றார், வழி அனுப்பி வைக்கின்றார் தம்முடைய அப்போஸ்தலர்களை. அவர்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி என்னவென்று சொன்னால், எல்லாருக்கும் மோட்சத்துக்கு போகிறதுக்கு விருப்பம். இந்த விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது, இந்த மோட்சம் பக்கத்தில் வந்து கொண்டிருக்கு, அது கிட்டடியாக வந்து கொண்டிருக்குது, இந்த மோட்சத்துக்குள்ள நுழைகிறதுக்குரிய நேரம் கைகூடி கொண்டு வருகிறது. ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை விட்டால் எங்களுக்கு வேறு சந்தர்ப்பம் கிடைக்காது. கைகூடி வருகின்ற பொழுது அதை கை நழுவ விடாமல் நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டதென்ற அந்த சொற்பதத்தை பயன்படுத்த இயேசு தம்முடைய அப்போஸ்தலர்களை பணிக்கின்றார். பயன்பார்ந்தவர்களே, இந்த சிந்தனைகளோடு இன்றைய நாளை நாங்கள் மகிழ்வுக்குரிய நாளாக எனக்கும் அயலவருக்கும் ஆண்டவனுக்கும் ஏற்புடையதாக்குவோம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.